ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் அண்ட் யூனோவேட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரே எலிமெண்ட்ஸை எப்படி நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டு கான்செப்ட் இருக்குங்க. அசெண்டிங் ஆர்டரில் எப்படி பிரிண்ட் பண்ணலாம், டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி நம்ம அரே எலிமெண்ட்ஸ் ஷார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்புட் அரேன்னு சொல்லி ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். 5 2 3 6 1 4ன்னு சொல்லி இதுக்கு நேம் நீங்க என்ன வேணா குடுத்துக்கலாம். நான் ஏஆர்ஆர் அப்படின்னு சும்மா என்னோட அரேக்கு ஒரு நேம் குடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா, இப்போ இன்புட் எந்த ஆர்டர்ல வேணா இருக்கலாம். அசெண்டிங் அப்படின்னா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் இருக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். லைக் எனக்கு இந்த எலமெண்ட்ஸை அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகணும் 1 2 3 4 5 6ன்னு. ஏன்னா அதுதான் என்னோட இன்புட் அரேல இருக்கு. கரெக்டா? டிசெண்டிங்னா அதே எலிமெண்ட்ஸ் எனக்கு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் இருக்கும் ஆர்டரா பிரிண்ட் ஆயிருக்கும். அதுதான் டிசெண்டிங். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசெண்டிங்க்கு என்ன லாஜிக் யூஸ் பண்றாங்க, டிசெண்டிங்க்கு ஜாவால எப்படி நம்ம கோட் பண்ண போறோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, என்னோட இன்புட்ல 5 2 3 6 1 4 நான் எனக்கு இந்த அவுட்புட் வேணும் அப்படின்னா இதுல என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 இந்த 2 கூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ அசெண்டிங்னா சின்ன நம்பர் தான் எனக்கு வேணும். கரெக்டா? அப்போ நான் இங்க என்ன கண்டிஷன் செக் பண்ணுவேன்னா, 5 2 இருக்கு இல்லையா? ஸோ 5 ஸோ இந்த பிளேஸ் நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் ஏதாவது ஒரு வேரியபிள் நம்ம கொடுத்துக்கலாம். லெட் இட் பி த ஐனோ, இது ஜேனோ வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, என்னோட ஏஆர்ஆர் ஆஃப் ஐல இருக்கிற டேட்டாவை ஏஆர்ஆர் ஆஃப் ஜேல இருக்கிற டேட்டாவோட கம்பேர் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இஃப் கண்டிஷன்ல நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இஃப் ஸோ இங்க என்ன கண்டிஷன் செக் பண்ண போறேன் அப்படின்னா, ஏஆர்ஆர் ஆஃப் ஐல இருக்கிற டேட்டா கிரேட்டர் தென்னா அப்படின்னு கொடுக்குறேன். எதை விட? ஏஆர்ஆர் ஆஃப் ஜே விட. அப்படி கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஸ்வாப்பிங் இங்க நடக்கணும். ஸோ ஸ்வாப்பிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்வாப்பிங்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மறக்காமல் அந்த வீடியோவுமே போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ லைக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்வாப்பிங் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. இங்கே இருக்கிற டேட்டாவை இன்டர்சேஞ்ச் தான் பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 5 இருக்கா 2 இருக்கா, எனக்கு அசெண்டிங்னா சின்ன நம்பர் தான் எனக்கு ப்ரியாரிட்டி இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில் இருக்கிற நம்பரை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பிளேஸில் இருக்கிற இந்த 5 நான் ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவோட கம்பேர் பண்ணுவேன். ஸோ சின்னதாக இருக்கா இருக்கு அப்படின்னா ஸ்வாப் பண்ணிடுவேன். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்வாப்னா இந்த இடத்துல 2 வந்துடும், இந்த இடத்துல எனக்கு 5 வந்துடும். சரிங்களா? இதுதாங்க ஸ்வாப்பிங். ஸோ அப்போ இங்கே 2 வந்துடுச்சா, 5 வந்துடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இந்த நம்பரை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இண்டெக்ஸோட செக் பண்ணுவோம். ஸோ 2 3. ஸோ அப்போ 2 லெஸ் தென்னா கிரேட்டர் தென்னா பார்ப்போம். ஸோ கிரேட்டரா இருந்துச்சுன்னா தான் எனக்கு ஸ்வாப்பிங் நடக்கணும். கரெக்டா? கிரேட்டரா இல்லை அப்போ ஸ்வாப் பண்ண தேவையில்ல. இப்போ இந்த நம்பரை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரோட செக் பண்ணுவோம். 6. ஸோ 2 6. ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற டேட்டா இந்த இண்டெக்ஸ்ல டேட்டா இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை விட இது கிரேட்டரா இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம ஸ்வாப் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இது கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ எனக்கு என்ன ஆயிடும்? ஸோ எனக்கு 2 தான் கிரேட்டரா இருக்கு இந்த 1 கம்பேர் பண்ணும்போது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா ஸ்வாப்பிங் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்க இருக்கிற 1 எனக்கு என்ன ஆகும்னா, இந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்துருவேன். ஸோ இங்க இருக்கிற 2 அப்படின்ற டேட்டா இங்க இருந்து இந்த இண்டெக்ஸ்க்கு மாத்தி விட்டுருவேன். இதுதாங்க ஸ்வாப்பிங்ல நடக்கும். ஸோ ஒரு இண்டெக்ஸ்ல இருந்து வேற ஒரு இண்டெக்ஸ்க்கு டேட்டா பாஸ் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த டேட்டாவை இது கூட பார்ப்போம். ஸோ கிரேட்டரா இருந்தா மட்டும்தான் ஸ்வாப் பண்ணணும். மறக்காம இந்த கண்டிஷன் மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ கிரேட்டரா இருந்துச்சுன்னா மட்டும் தானே ஸ்வாப் பண்ணும். ஸோ 1 4 1 கிரேட்டரா? கண்டிப்பா இல்லை. அப்போ ஸ்வாப்பிங் பண்ணுவோமா? மாட்டோம். ஸோ அப்போ எனக்கு இப்போ என்ன வந்திருக்கும் அவுட்புட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வெறும் ஒரு ஸ்டெப் தான், ஒன்றும் ஸ்டெப்பு முடியல. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட 0th பொசிஷனில் இருக்கிற டேட்டாவை இது எல்லாத்தோட கம்பேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? அப்படி எனக்கு வர அவுட்புட் 1 அண்ட் தென் 5 அண்ட் தென் 6 சாரி 3 அண்ட் தென்
6 2 4 கரெக்டா? ஸோ இந்த ஒரு ஸ்டெப்ல என்ன நடக்கும்னா, இது எனக்கு சின்ன நம்பர் இங்க ஃபர்ஸ்ட் வந்துரும். இந்த ஸ்டெப்புக்கு தான் நம்ம இவ்ளோ பண்ணதே. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? எனக்கு இங்க வரணும். செகண்ட் பொசிஷன்ல சின்ன நம்பர் வரணும் இல்லையா? அப்ப இப்ப என்ன பண்ணுவோம்னா, நல்லா கவனிங்க. இப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒரு ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இண்டெக்ஸ விட்டுருவோம். இத எதுவுமே பண்ண மாட்டோம். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல என்ன வந்துடுச்சு? 1 வந்துடுச்சு இல்லையா? ஸோ அடுத்த ஸ்டெப்லேருந்து இந்த 5 இது கூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ கிரேட்டரா இருக்கா? ஆமா அப்படின்னா எனக்கு ஸ்வாப்பிங் கண்டிப்பா நடக்கணும். ஸ்வாப்பிங் நடக்கும்போது என்ன ஆகும்? ஸோ இந்த 5 இங்கேருந்து இதுக்கு வந்துரும். அண்ட் தென் இங்க இருக்கிற 3 இந்த டேட்டாக்கு வந்துரும். ஸோ இங்க 3ன்னு சொல்லி வந்துரும். ஸ்வாப்பிங் நடந்துடுச்சா? ஸோ அடுத்து என்ன ஆகும்னா, இந்த 3 இந்த 6ஓட கம்பேர் பண்ணுவோம். கிரேட்டரா இருக்கா? இல்ல. அப்ப ஸ்வாப்பிங் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு இந்த 3ய இது கூட கம்பேர் பண்ணுவோம். கிரேட்டரா இருக்கா? ஆமா. கிரேட்டரா இருக்கு அப்படின்னா, ஸ்வாப்பிங் நடக்கும் இல்லையா? ஸோ இந்த 2 வந்து இங்கருந்து இங்க வந்துடும். ஸோ எனக்கு இங்க 3 இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இந்த 3 இங்க வந்துரும். ஸ்வாப்பிங் நடந்துடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இங்க 2 இருக்கு இல்லையா? இந்த 2 கிரேட்டரா 4 விடன்னு பார்ப்போம். கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ். ஸ்வாப்பிங் நம்ம பண்ண மாட்டோம். அப்போ இப்ப நான் எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட இப்ப வர அவுட்புட் வந்து நல்லா பாருங்க. 1 2 5 6 3 4 ஸோ 2 வாட்டியில எனக்கு என்னாச்சு? ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வந்துடுச்சு 1 2ன்னு சொல்லி கரெக்டா? அடுத்து என்ன பண்ணுவோம்? ஸோ இந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? இங்க இருந்து ஒரு டேட்டா கூடயோ கம்பேர் பண்ணுவோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 3 இருக்கா? ஸோ இந்த 3ய இது கூட செக் பண்ணுவோம். இந்த 3ய 6 கூட செக் பண்ணுவோம். ஸோ அப்படி செக் பண்ணும்போது இருங்க ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம கோடிங்ல வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட இன்புட் அரே என்ன அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து அவுட்டர் ஃபார் லூப் ஒன்று வேணும் சரிங்களா? அதுக்கு ஃபார் அப்படின்ற கீவேர்டு கொடுத்துட்டு ஸோ இன்ட் ஐன்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். 0 I less than ARR dot length அடுத்து I வேல்யூ ஒரு ஸ்டெப்லையுமே எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். இந்த அவுட்டர் ஃபார் லூப் எதுக்காகனா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? 0th இண்டெக்ஸ் வச்சு ஒரு டேட்டாவையும் செக் பண்ணுவோமா? அடுத்து என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸா மாறுமா? அடுத்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம ஒன்று தான் செக் பண்ண ஆரம்பிப்போம் இல்லைங்களா? அந்த கான்செப்டுக்காக தான் அவுட்டர் ஃபார் லூப். இன்னர் ஃபார் லூப் எதுக்காகனா, பக்கத்துல இருக்கிற டேட்டாவோட கம்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்காக இன்னர் ஃபார் லூப். ஃபார் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா வேற ஒரு வேரியபிள். ஸோ லெட் இட் பி ஜே. இது வந்து பக்கத்துல இருக்கிற இண்டெக்ஸோட கம்பேர் பண்றதுக்கு. அப்போ பக்கத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது +1 தானே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா I+1ன்னு கொடுத்துக்கலாம் சரிங்களா? அதுதான் எனக்கு ஜே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஜே வந்து எதை விட கம்மியா ஐட்ரேட் ஆகும்னா என்னோட அரேயோட லென்த் இருக்கும் தான் ஐட்ரேட் ஆகணும். அடுத்து ஜே ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் தென் இதுக்கு ஒரு லூப்பு. ஸோ இதுக்குள்ள ஓகேங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 0 பொசிஷனும் +1 அது பக்கத்தில் இருக்கிற பொசிஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம் இல்லையா? அந்த கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இஃப்ல என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோம்? என்னோட அரேல 0th பொசிஷன் ஐயா, அது பக்கத்தில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷனா? ஸோ 0 + 1 ஜே அப்படின்னு சொல்லி ஜேன்னு நம்ம ஒன்று கொடுத்துருக்குமா? ஸோ அது கூட கம்பேர் பண்ணுறோம் ARR ஆஃப் ஜே கூட சரிங்களா?
இப்ப அப்படி கம்பேர் பண்ணும்போது கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா தான் எனக்கு என்ன பண்ணும் ஸ்வாப்பிங். ஏன்னா இங்க நான் பண்ண போறது அசெண்டிங். அப்ப எனக்கு சின்ன நம்பரா தான் ஃபர்ஸ்ட் இதுவா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்வாப் பண்ணிப்போம் இல்லைங்களா. ஸோ ஸ்வாப் அப்படின்னு சொல்லி தனியாவே யூடியூப் போட்டிருக்கேன் வீடியோ. அது பார்த்துட்டு வாங்க, அது கிளியரா இருக்கும் கான்செப்ட். ஸோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா டெம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா அதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், அதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்டீஜர் டெம்ப்னு சொல்லி இங்கேயும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்குள்ளேயே நம்ம டெம்ப்னும் கொடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெம்ப் ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஆஃப் ஐல இருக்கிறத டெம்ப்ல. ஸோ ஸ்வாப்பிங் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது ஈஸியாகவே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஏஆர்ஆர் ஆஃப் ஐ வந்து எனக்கு இப்போ எம்டியாக இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணிடுறோம், ஜேயோட வேல்யூவை சென்ட் பண்ணிடுறோம். ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் தான் பண்ணுறோங்க டேட்டாவை. அதுக்காக தான் இந்த ஸ்வாப்பிங் கான்செப்டே. இப்போ ஏஆர்ஆர் ஆஃப் ஜேல இருக்கிற டேட்டா ஐக்கு போயிடுச்சுன்னா ஜே எம்டி ஆகிடுமா. அப்போது ஏஆர்ஆர் ஆஃப் ஜேக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டெம்ப்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண டேட்டாவை சென்ட் பண்ணிடுறேன். இவ்வளோதாங்க நம்ம பண்ணுறோமே. ஸோ இப்போ என்னோட அரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கும். இப்போ நான் அதை வந்து எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து ஆர்டராக பிரிண்ட் ஆகாது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் என்னோட ஏஆர்ஆரை பிரிண்ட் பண்ணேன்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், கார்பேஜ் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். நான் என்ன பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபார் லூப் இங்கே முடியுதா. ஸோ இதுக்கு அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வெறும் ஏஆர்ஆர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். சரிங்களா. அப்போது நீங்கள் என்ன நினைக்கலாம், இது ஷார்ட்டட் ஆர்டர் பிரிண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது எனக்கு கார்பேஜ் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா அரேவை நம்ம லூப் யூஸ் பண்ணி தான் எல்லாருமே போட்டிருப்பாங்க. லைக் ஒரு டேட்டாவை ஐட்ரேட் பண்ணி. ஏன் அப்படின்னா நான் இங்கே இதே வந்து 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னு கொடுத்தா எனக்கு பிரிண்ட் ஆகும் இல்லையா. ஸோ ஒன்று நீங்கள் வந்து லூப் வச்சு ஒரு டேட்டாவாக ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம இதை ஒரே லைனாக கூட பிரிண்ட் பண்ணலாம். அது எப்படின்றத நம்ம எப்படி வந்து ஒரு கூட ஈஸியாக பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ சிஸ் அவுட் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா அரேஸ் அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்க. டாட் ஒரு மெத்தட் இருக்கு toStringன்னு சொல்லி. ஸோ அரேஸ் அப்படின்ற கிளாஸு டாட்டு toString மெத்தடு. ஸோ ஸ்ட்ரிங்குள்ளே நான் பாஸ் பண்ண போகிறது என்னது இன்டிஜர் டைப் ஆஃப் டேட்டா. ஸோ அந்த இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே என்னோட அரேவை பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த நீங்கள் ஒரு லைன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் தேவையே இல்லைங்க. நீங்கள் ஒரே லைனில் மொத்தம் டேட்டாவை பிரிண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். சி எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் டேட்டா பிரிண்ட் ஆயிடுச்சா. இதே நமக்கு வந்து இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் தான் நீங்கள் இந்த கோடில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னன்னா நான் ஒன்னொன்னுத்தையும் லெஸ் தென்னான்னு கம்பேர் பண்ணாமல் ஜஸ்ட் ஐ வில் யூஸ் கிரேட்டர் தென்னா அப்படின்றத செக் பண்ணேன். கிரேட்டர் தென்னானா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் கிரேட்டராக இருக்கா அப்படின்றத பார்ப்பேன். இல்லை அப்படின்னா அது ஸ்வாப் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம். சரிங்களா. இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா see the what is output. ஸோ எனக்கு descending ஆர்டரில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க அரே கான்செப்ட். ஸோ அரேல வந்து ஷார்ட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஜாவாவில் அரே ரிலேட்டடாக என்னென்ன இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஸோ ஜாவாவில் எந்த மாரி கொஷின்ஸ்லாம் ரீசெண்டாக 2025 கேட்குறாங்க, ஸோ அந்த மாரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அதெல்லாமே அன்னன்னைக்கு அப்டேட் பண்ணுறது அன்னன்னைக்குமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.